நான் கூட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக. அதற்காக நான் என் தேவனை கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபப்படுவோம். இந்த வார்த்தைக்காக, இந்த வார்த்தைக்கு கர்த்தரை தகுதிப்படுத்தும்படியாக, தேவாமியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே மன்னித்து இந்த நாளில் தேவன் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை ஜனங்களுக்கு பேச தேவாமியானவர் எங்களை பயன்படுத்தும்படியாக, அதே போல் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும்படியாக கூட நாம் எங்களை காத்தி ஒரு விசை தேவ சமூகத்தில் ஜெபப்படுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோக ராஜாவே, இதோ இந்த நாளை ஆண்டவரே எங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்துக்காக எங்களுக்கு கூடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மனுஷன் பலவீனமான பாத்திரம் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். இதோ தகப்பனை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்களாக இருக்கிறோம். எங்களிடத்தில் 1000 குறைகள் இருக்கிறது ராஜா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் குறைகளை குற்றங்களை பலவீனங்களை என் தேவன் மன்னித்து அப்பா இந்த நாளின் தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரிடத்திலாகும்படியாக ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, பெரிய காரியங்களை செய்த தேவ ஆவியானவர் பேசுகிற ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் கடந்து செய்வோம். என்னன்னா இன்னும் டைம் இருக்கு, அதனால தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமோடு கூட நாங்கள் பாடுவோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், அதனால எழுப்பி நின்று ஒன்றும் நினைச்சுக்காதீங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னொரு தடவை நாங்கள் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று ஒரு மனமாய் கூட ஒரு பாடலை பாடுவோம். அது பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என் கூடவே கூடவே
ஏனென்றால் காயின் ஆபேலை பற்றி நாங்கள் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காயின் ஆபேல் அதை பற்றி. அப்படித்தான் சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம படிச்சிருந்துருக்கிறோம். காயின் ஆபேல் யாரு? நான் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு நேராக யாரும் வாசிக்க வேண்டாம். அந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகும் முன்பதாக இந்த காயின் ஆபேல் பற்றி தேவன் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார், அதன் மூலம் தேவன் எங்களுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்கிறார்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அந்த வசனத்தை எப்படி சொல்கிறார்? யாருடைய ஜனங்கள்? என்னுடைய ஜனங்கள். என்னுடைய ஜனங்கள் என்றால் கர்த்தர் யாரை சொல்கிறார்? எங்களை. அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இப்ப ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள். உலகத்து ஜனங்கள் அல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்ல, அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற ஜனங்கள் அல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படி என்றால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனாலும் தேவன் எங்களுக்கு ஒரு குறையை காண்கிறார். என்னவென்றால் என் ஜனங்களுக்கு அறிவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் சங்காரமாக்குவதற்கு காரணம் என்ன? தேவன் எங்கள் ஒவ்வொருவரை நேசிக்கலையா? இல்லையா? தேவன் எங்கள் ஒவ்வொருவரை ஆதரிக்கலையா? கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இல்லையா? உலகத்து ஜனங்களை பார்க்கிலும் இந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை இருக்கிறது. உலகத்து ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா இந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவ சமாதானம் இருக்கிறதா? நம்ம குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா? நாம் சந்தோஷமா இருக்கிறோமா, சமாதானமா இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. தேவ குடும்பங்களில் தான் இன்றைக்கு சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவ ஜனங்களை தேவன் நேசிக்கவில்லையா? ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை? ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? அப்ப தேவன் எங்களை நேசிக்கலையா? தேவன் எங்களை ஆதரிக்கலையா? ஏன் எங்களுக்கு இவ்வளவு போராட்டம்? காரணம் அதுவல்ல. தேவன் எங்களை நேசிக்கிறார், ஆதரிக்கிறார், இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறான் தான் இன்றமும் நாங்கள் அழியாதபடிக்கு ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அறிவில்லாமையினால் தான் சங்காரமாயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நம்ம தனிப்பட்ட விதமா பார்க்க போனா நம்ம ஒவ்வொருவருக்கும் அறிவில்லாதனால் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சங்காரமாகி கொண்டிருக்கிறோம் என்று தேவன் அங்கலாய்க்கிறார். இந்த அறிவை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? இப்போ நமக்கு சொல்றாரு, தேவ என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அப்படின்னா நமக்கு அறிவு இல்லையா? இல்லையா? நமக்கு அறிவு இருக்கிறது. அறிவு இருக்கிறனால தான் நம்ம வெளியில போறோம். அறிவு இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்யறோம்? பிசினஸ் பண்றோம். அறிவு இருக்கிறனால தான் வேலைக்கு போய் வேலை செய்யறோம். அப்ப எந்த அறிவை குறித்து தேவன் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார், இது வேத அறிவு. இந்த வேத அறிவு இல்லாத நாள் தான் இன்றைக்கு ஜனங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? நம்ம பார்க்க போனா இன்றைக்கு ஒரு கூட்டம் கோல்பேஸ்ல இருந்து கோட்டாம்பே என்ன சொல்றாங்க? கோவம் சொல்றாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு கர்த்தரை தெரியாது, கர்த்தரை அறியாத ஜனங்கள். அவங்க கோல்பேஸ் அவங்களுக்கு வேற வழி தெரியாது, அதனால அங்க இருந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. கர்த்தரை அறிந்து நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தேவ சமூகத்திலிருந்து இவ்வளவு நாள் நம்ம பேச
தேவ சமூகத்தில் இருந்தால் நிச்சயமா இதுக்கு பதில் கிடைக்கும் என்ற அந்த வேத அறிவு எஸ்தருக்கு இருந்தது. மொர்தெகாய்க்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நான் எஸ்தரிடத்தில் இதை சொன்னால், தேவ சமூகத்தில் இதை கொண்டு போனால் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், இந்த யூத ஜனங்களை காப்பாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம், தேவனை அறியாத கூட்டம் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மழையில நனைனாங்க, வெயில காய்னாங்க, சாப்பாடு இல்ல. ஆனா கிறிஸ்தவர்களாக நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 3 வேளையும் சாப்பிடுறோம் இல்ல, நல்லா தூங்குறோம் இல்லையா? இங்க வேலையெல்லாம் பண்றோம், என்னை சேர்த்துதான் சொல்றேன், இங்க வேலையெல்லாம் பண்றோம். யாராவது தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த பிரச்சனைக்காக ஜெபித்தோமா? இல்லை அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக நாங்க ஜெபித்தோமா? இல்ல. இதைதான் கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் இப்போ நாங்க இந்த ஒரு வாரம் எவ்வளவு நாள் நடக்குது போராட்டம். ஆனா நாங்க ஒரு 5 நாள் தேவ சமூகத்தில் உண்மையா இந்த இடத்துல வந்து நாங்க ஜெபம் பண்ணியிருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்திருப்பாரா இல்லையா? இல்லையா? நம்ம ஆண்டவர் அவர் யுத்தத்தை ஓய பண்ணுற ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். இருவர் கூடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் ஜெபத்தை கேட்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு மனமா யாரும் 2-3 பேர் இருந்தாலே அவர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். அப்ப நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்கு நடுவில் உலாவுகிற தேவன் எங்க ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? நிச்சயமாக கேட்டிருப்பார். அப்ப நம்ம ஜெபத்து மூலம் இந்த தேசத்துக்கு ஒரு விடிவு வந்திருக்கோம். ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். நாங்க பேசி தான் இருந்தோம். அங்கலாய்க்கிற ஒரு கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்க என்ன பண்றோம்? வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கணும், சாப்பிட்டோம், இங்க வேலையை பண்றோம், எல்லாமே பண்ணணும். யார் தேவ சமூகத்துல கண்ணீரோடு இருந்தது? இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிறப்பிலும் இருக்கிற ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். அப்பையும் கர்த்தர் இதைன்னு சொல்கிறார், இப்பையும் கர்த்தர் அதை தான் சொல்கிறார். இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனாவது வந்து இதுக்காக ஜெபிக்கிறானா? ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் வாரானா? இந்த தேசத்துக்காக நான் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று ஒருவனும் என் சமூகத்தில் வந்து கேட்கிறானா? இல்லை. விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்கிறோம், தேவ ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகளை விட தேவ ஊழியர்கள் படமடங்கு போய்விட்டாங்க. அவங்களோட காரியங்கள் எவ்வளவுதான் தேவன் தேசத்துக்குனாலும் சரி, குடும்பத்துக்குனாலும் சரி எச்சரிப்பு கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலத்தில் ஊழியர்கள் மனம் திரும்பாதபடிக்கு மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஊழியர்கள் நிமித்தம், தேவ ஜனங்கள் நிமித்தம் தான் இந்த தேசத்தில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம். பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, சபையில சமாதானம் இருந்தாலும் வெளியில சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப சமாதானத்தை கொண்டு வருவது யாரு? இல்ல. அப்போ எங்க சமாதானம் இருக்கோ இல்லையோ நாம சரியா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நாம சரியா இருந்தால்தான் சபை சரியா இருக்கும், ஜனங்கள் சரியா இருப்பாங்க, தேசம் சரியாக இருக்கும், வீடு சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் தேவ அறிவு. இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் பொது அறிவை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை, வேத அறிவை குறித்து கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் வேத அறிவு இல்லாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்கள் கடவுள்ளவர்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று கர்த்தர் ஓசியா 4:6 சொல்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று இங்க ஏசாயா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கடவுள்ளவர்கள் பட்டினியால் தொலைந்து போகிறார்கள். போதுங்க. இந்த சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னா என்ன? ஜெயிலுக்கு போறாங்களா எல்லாரும்? சொல்லுங்க யாராவது. சிறைப்பட்டு சிறைனா என்னது? ஜெயில் இல்லையா? சிறைப்பட்டு போகிறார்கள்னா ஜனங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்களா? அப்போ சிறைப்பட்டு போகிறார்கள்னா அவர்களுடைய பாவங்களை விழுந்து விழுந்து சிறையாகி கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய பாவங்கள்
அவர்கள் அறிவில்லாமையினால் ஒரு பக்கம் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்குள்ள சிறைப்படுகிறாங்க, அடிமைத்தனத்துக்கு சிறைப்படுகிறாங்க, போதைக்கு சிறைப்படுகிறாங்க, பாலியலுக்கு சிறைப்படுகிறாங்க, சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு சிறைப்படுகிறாங்க. ஒவ்வொரு சிறையிருப்புகளும் தேசத்துல பெருகி கொண்டேதான் இருக்கு. ஒன்றுமே குறைந்த பாடில்லை. கிறிஸ்தவர்கள் தேசங்களில் பெருக பெருக பாவங்கள் குறைய வேண்டும். அப்படித்தானே? கிறிஸ்தவர்கள் தேசத்தில் பெருக பெருக என்ன நடக்கும்? ஜெபங்கள் கூடும். ஜெபங்கள் கூட கூட இந்த தேசத்துக்கு என்னவாகும்? சமாதானம் தான் வரணும், சந்தோஷம் வரணும், அமைதி வரணும். ஆனா என்ன பண்றது? என்ன ஆகுது? கிறிஸ்தவர்கள் பெருக பெருக தேசத்துக்கு பயங்கரங்கள் கூடிக்கிட்டு இருக்கு. கொள்ளை நோய் கூடுது, பசி கூடுது, பட்டினி கூடுது, விலைவாசி கூடுது, எல்லாமே கூடு. காரணம் என்ன? இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நாங்க மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். ஐயோ அவங்க சிலை வணங்குறாங்க, அதனாலதான் இந்த நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஐயோ இப்படி இந்த கோயிலுக்கு போறாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பாவம் பண்றாங்க, இவங்கனாலதான் இந்த தேசத்துக்கு இவ்வளவு அழிவு. நாங்க சொல்லுவோமா இல்லையா? நாமளே சொல்றோம்ல, யாராவது ரொம்ப அநியாயம் பண்ண என்ன சொல்லணும்? அப்போ இவங்கனாலதான் இந்த நாட்டுக்கு, இவங்களுக்கு ஒரு சுனாமி வர மாட்டேங்குது, அப்படிதானே? இவங்களுக்கு ஒரு கொரோனா வர மாட்டேங்குது சொல்லுவோம்ல. ரொம்ப யாராவது தப்பு பண்ணாங்கன்னா சொல்லுவோம். பின்னாடி ஒரு லேடி இருப்பாங்க, நம்மள ரொம்ப வருத்தம் எடுப்பாங்க. சில பேரும் ரொம்ப தாங்க முடியாது, ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. நாய் கட்டுற மாதிரி மேலுள்ளவங்களை கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படிதான் கூப்பிடுவாங்க? மேலுள்ளவங்க மேலுள்ளவங்கன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா டெய்லர் ஷாப்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான். ஏன்னா அது என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதே தெரியல. அப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர். அப்ப நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, இவ்வளவு பேருக்கு கொரோனா வருது, இதுக்கு வர மாட்டேங்குது, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப அனுபவிக்கிறது நாங்க இல்ல, அதனால அவங்க சொல்லுவாங்க. நாம சொல்றோம் இவங்கனாலதான் இந்த நாட்டுக்கு இவ்வளவு. ஆனா நம்ம மற்ற புறஜாதிகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வசனம், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணும் போது இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்ப என்ன சொல்றாரு? அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்ப தேசத்துல பிரச்சனை வருதுன்னா, தேசத்துல கொள்ளை நோய் வருதுன்னா, தேசத்துல அழிவு வருதுன்னா, விலைவாசி கூடனா, என்ன காரணம்? என் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம். ஆனா தெளிவா சொல்றாரு, அவங்க தங்களை தாழ்த்தி என் சமூகத்துல வந்து அவங்க பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினா அவங்களுடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சமாதானத்தை சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஏன் ஆண்டவர் சொல்ல, நீ வந்து ஜெபம் பண்ண உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு சேமத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லலையே? என்ன சொல்றாரு? உன்னுடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப தேசத்துல அழிவு வருதுன்னா, தேசத்துல கொள்ளை நோய் வருதுன்னா, பஞ்சம் வருதுன்னா, பட்டினி வருதுன்னா, அதுக்கு காரணம் நாங்க செய்கிற பாவம். நம்ம ஒவ்வொருவரும் செய்கிற தனிப்பட்ட விதமாய் செய்கிற பாவம். ஆனால் இன்றைக்கு ஊழியர்களாலும் சரி, விசுவாசிகளாலும் சரி, மனசாட்சி செத்து போய் கொண்டிருக்கு. மனசாட்சி செத்து போய் கொண்டல, செத்து விட்டது. ஏன்னா அவங்க செய்கிற பாவம் இல்ல, திரும்ப 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 துணிகரமா செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒருத்தர் தவறு பண்ணும்போது ஒரு தடவை பண்ணுவோம், 2 தடவை பண்ணுவோம், 3 தடவை பண்ணுவோம் இல்லையா? திரும்ப திரும்ப ஒரு தவறே இல்லாம பண்ணிட்டு இருந்தோம்னு என்ன அர்த்தம்? அவங்க மனசாட்சி செத்து போய்விட்டது என்று அர்த்தம். அப்ப எங்க நிமித்தம் தான் இந்த தேசத்துக்கு பிரச்சனை? இந்த தேசத்துக்கு நாங்க மத்தவங்களை காட்டி பிரயோஜனமே இல்லை. மத்தவங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தேவனை அறியவில்லை, தேவனை தெரியாது. தேவனை தெரிஞ்சு நாங்க மட்டும் பயத்தோடு இருக்கிறோமா? வேதம் சொல்றது கர்த்தரை நடுக்கத்துடனே சேவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லு. யாரை நடுக்கத்தோட சேவித்துக் கொள்கிறோம்? பயங்கரமா பாவம் பண்ணிட்டு இதே பொழிப்பிட்ட வந்து நாம பிரசவம் பண்ணலையா, பேசலையா, ஆராதிக்கலையா, ஜெபிக்கலையா, ஆலயத்துக்கு வரலையா? அப்ப யார் எதிர்க்கணும் உள்ளவர்கள்? யார் நிமித்தம் தேசத்துக்கு பிரச்சனை? யார் நிமித்தம் கொள்ளை நோய்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நாம குற்றம் சாட்டு, நாங்க மத்தவங்களை குற்றம் சாட்டுறோம், இங்க இருந்து ஆண்டவர் நம்மளை குற்றம் சாட்டு நம்மளுக்கு நேரம் கையை நீட்டிட்டு இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஆனா இதை உணராம நாங்க இன்னும் என்ன பண்றோம்? மத்தவங்கள அதான் அவங்க முஸ்லீம், அவங்க பள்ளிக்கு போறாங்க, அதான் பிரச்சனை. இவங்க புத்திஸ்ட் இப்படி போறாங்க, ஆண்டவர் அறிகிறாங்கல்ல, அதான் பிரச்சனை. அந்த கேட்டதுக்கு பார்த்து அவங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து நம்மளே நிதானிச்சு அறிய நமக்கு முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிட்டா நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் நிஜமா எழுதிட்டு வந்ததே இது இல்ல.
தேவ ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்பதை தேவன் ஆதி மனிதன் ஆதாமின் பிள்ளைகளான காயின் ஆபேல் செலுத்திய முதல் காணிக்கையிலேயே தேவன் தமது உள்ளத்தை தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார். இத்தனை தலைமுறைகள் கடந்து வந்திருந்தாலும் இன்றைய கிறிஸ்தவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு சத்தியம் என்னவென்றால், ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கையை கர்த்தர் தள்ளிவிட்டார் என்பதே. இது இன்னும் நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது இல்லையா? இதை புரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்க காணிக்கையை கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வரோம், இல்ல போதுகர் கையில கொடுத்து காணிக்கையை ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு போறோம். ஆனா ஒரு நிமிடம் நாங்க சிந்திக்கிறோமா, நம்முடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா, நம்முடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரான்னு கொடுத்துட்டு யாராவது ஒரு நிமிஷம் நம்ம ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நான் இன்னைக்கு காணிக்கை கொடுக்குறேன், அதை எப்படின்னா ஆண்டவர் வந்து கையில வாங்க மாட்டார், நம்ம போதுகிற நேரத்துக்கு தான் கொடுக்கணும். அப்ப நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சோமா, இந்த இன்னைக்கு நான் கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா இல்லையா? நம்ம சிந்திக்கிறது இல்லை. நம்ம ஏதோ அது ரெகுலர், அந்த ரொட்டேஷன் ஆயிடுச்சு. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கை கொண்டு வரணும், காணிக்கை கொடுக்கணும், அது அந்த பழக்கம். ஆனால் ஒரு நிமிடம் நாங்கள் சிந்திக்கிறோமா, என்னுடைய நான் எவ்வளவு தாழ்த்தி, நமக்கிட்ட இல்ல, நம்ம குடும்பங்கள் இல்ல, ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் அந்த எதிர்பார்ப்போடு ஆதங்கத்தோடு தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஆனா ஒரு விஷயம் நாங்கள் கொடுத்து விட்டு இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா, அதை ஏற்றுக்கொண்டாக்க நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும். ரிட்டன் கர்த்தர் தள்ளிவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. அப்போ காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதும் இல்லை. நம்ம என்ன பண்றோம், ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலன்னா என்ன, காணிக்கை கொண்டு வரது கடமை, நான் கொண்டு வரேன் கொடுத்தேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் வரும், இப்படியே நாங்க திருப்திப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படித்தானே? ஆனா இனியும் திருப்திப்பட்டிருக்க நாம இது தலையில என்ன விழ போகுது, இதுதான் விழ போகுது. ஏன்னா அதுல நாங்க திருப்திப்படவே முடியாது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்காக நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டியவர்களா இருக்கும். இந்த வேத அறிவு இல்லாதனாலும் இன்றைக்கு கத்தோலிக் ஜனங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேத அறிவு கிடையாது. அதனாலதான் அவங்க இவ்வளவு கடவுளை வச்சு கும்பிடுறாங்க, சிலையை வச்சு வணங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. என்னன்னா வேத அறிவு இல்லை. வேதத்தை வாசித்தால்தான் வேத அறிவு வரும். வேதம் வாசிக்கலன்னா எப்படி வேத அறிவு வரும்? வராது. அப்ப வேத அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால்தான் நம்மளால தேவனுக்கு உண்மையான ஆராதனை செலுத்த முடியும். இப்ப என்ன கேள்வினா, ஏன் தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். இந்த காயின் ஆபேலின் காணிக்கையை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? வாசிக்குமா? 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:4. ஆபேல் என்ன கொண்டு வந்தா? வாசிங்க. கொள்மையானவைகளையும் இப்ப எல்லாருக்கும் கேள்வி, கட்டாயம் எல்லாரும் பதில் சொல்லணும். ஆபேல் என்ன காணிக்கை கொண்டு வந்தான்? காயின் என்ன காணிக்கை கொண்டு வந்தான்? சொல்லுங்க. கண்டிப்பா கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும்ல, சொல்லுங்க. சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. அப்படிதானே நம்ம சொல்ல முடியும், பேச முடியும். காயின் என்ன கொண்டு வந்தா? ஆபேல் என்ன கொண்டு வந்தா? வேற ரொம்ப தெளிவா இருக்கீங்களா? நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம படிச்ச காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு அப்படிதான் படிச்சு கொடுத்தாங்க. அது பிள்ளைகளை சொல்லி தப்பு கிடையாது. என்ன படிச்சீங்க சண்டே ஸ்கூல்? காயின், இவ்வளவுதான். அவள் காயின்
ரைட், ஓகே. பலசு. இப்ப 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. போதும். சில நாள் சென்ற பின்பு காயின் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். அழுகின பழம் இருக்கா? அழுகின பழங்கள் இருக்கா? அப்பயும் அழுகின பழம் சொல்றோம். சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. அழுகின பழங்களை கொண்டு, அதனால ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆண்டவர் வந்து கொள்மையான அதே பழம் தான், அதனால ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. ஆனா வேதத்துல இருக்கா அழுகின பழம்னு? ஆனா ஒரு ஸ்பெஷல் காரியம் இருக்கு. என்னன்னா, முதலில் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவனே காயின் தான். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, காயின் தான் முதல்ல காணிக்கை கொண்டு வந்திருக்கான், ஆபேல் கொண்டு வரல. ஆனா துரதிர்ஷ்டவசமாக என்னது, காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு காரணம் என்ன? அழுகின பணம் கிடையாது. திரும்ப வாசிங்க 4வது அதிகாரம் 4வது வசனம். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது? ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் அப்படின்னு போட்டிருக்கலாம் அந்த வசனத்துல. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் முதல் தரமானவற்றை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும், காயின் கெட்டு போனதையும் முதல் தரம் இல்லாததையும் காணிக்கையாக படைத்தான் என்று வேதத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. இதை புரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு வேத அறிவு தேவைப்படுகிறது. இதுதான் நமக்கு வேத அறிவு தேவை. வசனத்தை தெளிவாய் வாசிக்க வேண்டும். 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார். ரைட்டா? அப்போ காணிக்கையை முதல் அறிமுகப்படுத்தியவன் காயின். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரைட்டா? நாங்க வாசிப்போம் 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். எடுக்கிறவங்க சீக்கிரம் வாசிங்க. 3வது அதிகாரம் 12வது வசனம். பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. 1 யோவான் 3:12. இல்ல 1 யோவான் 3:12. பொல்லாங்கானால் உண்டாயிருந்த சகோதரனை கொலை செய்த காயினை கூறியிருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியை கொடாதவரும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதிபதியான நிமித்தம் தானே. ஹல்லேலூயா. அப்போ யாருனால காயின் உண்டாயிருந்தானா? பொல்லாங்கனால். அப்ப காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு காரணம் என்ன? அவனுடைய பலன்கள் கெட்டு போனதல்ல, காயின் பொல்லாதவனாய் இருந்தபடியா இல்லையா? காயின் பொல்லாதவனாய் இருந்தபடினால்தான் அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாம் நன்றாய் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம் தேவன் ஆபேலை அங்கீகரித்த பின்னர் தான் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். வேதம் தெளிவாய் சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று. காயினை அங்கீகரிக்காதனால தான் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. எனவே உண்மையான காரணம் என்னவென்றால், காணிக்கை செலுத்துபவரை தேவன் ஏற்றுக்கொண்டால்தான் அவன் காணிக்கையையும் தேவன் ஏற்றுக்கொள்வார். உங்களை தேவன் அங்கீகரித்தால்தான் உங்கள் காணிக்கையும் அங்கீகரிப்பார். ஆபேலை தேவன் ஏற்றுக்கொண்டு காயினை தேவன் நிராகரிக்க காரணம் என்ன? இந்த உண்மையை நாம் சரியாய் ஆராய்ந்தால்தான் நாம் ஆபேலா அல்லது காயினா என்பது வெளிச்சத்திற்கு வரும் இல்லையா? இப்ப நாங்க வாசிக்கும் 1 யோவான் 3:12 அவன் பொல்லாங்கனால், அந்த வசனத்தை முதல் அடியை நாம் வாசிப்போம் திரும்ப. பொல்லாங்கானால் உண்டாயிருந்த சகோதரனை கொலை செய்த காயினை கூறியிருக்க வேண்டாம். காயின் எப்படி உண்டாயிருக்கிறானா? பொல்லாங்கனால்
தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே. சரி, போதும். யாரு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு? நீதிமானாகிய ஆபேல். அப்ப ஆபேல் நீதிமானா இருந்ததினால்தான் அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது இல்லையா? காயின் பொல்லாங்கனால் நிறைந்தவனா இருந்தனால்தான் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காயின் ஆபேல கொலை செய்த அப்புறம் அவன் கொல்லாதவனா மாறல. அவன் கொல்லாதவனா இருந்தனால்தான் அவன் ஆபேல கொலை செய்தான். அப்படித்தானே? நாங்கள் வாசிப்போம் ஆதார வசனமாக 1 யோவான் 3:12 வாசித்தோம். யூதா 11வது வசனம். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 11வது வசனம். வெளிப்படுத்தலுக்கு முதல் அதிகாரம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காய்ந்த வழியில் நடந்து இளையாம் குறிப்பாக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஃபர்ஸ்ட் அடியை வாசிப்போம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காய்ந்த வழியில் நடந்து. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து என்ன நடந்து? அவனுடைய கொள்ளாத வழியில நடந்தான்னு சொல்லி வேதம் நமக்கு ஆதாரமாய் கொடுக்கிறது. நாங்க நீதிமானா இருந்தால் நாங்கள் கொடுத்தது 2 காசுனாலும் அதை தேவன் அங்கீகரிப்பார். நாங்கள் கொள்ளாதவர்களா இருந்தால் நம்ம கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை அங்கீகரிக்கவும் மாட்டார். வாழ்க்கையில நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாம எல்லாம் வாழ்ந்துட்டு எவ்வளவுதான் கசும்பா கொடுத்தாலும் எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். தேவன் எதிர்பார்க்கிற காணிக்கை என்னவென்றால், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். இதை வாசிக்க வேண்டாம். ஏசாயா 66:2. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப வசனத்துக்கு நடுங்காதபடி எங்கள் இஷ்டம் போல நாங்கள் வாழ்ந்துட்டு தேவனுக்கு காணிக்கை கொண்டு வாங்க அதை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று நாங்கள் நம்பிவிடக் கூடாது. அப்படி கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிடுகிறார் என்று நாங்கள் ஏசாயா 66வது அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 66வது அதிகாரம் 3வது வசனம். ஆட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை பழுத்திருக்கிறவனாகவும், காணிகை படைக்கிறவன் மண்ணின் ரத்தத்தை படைக்கிறவனாகவும், ரூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை தோற்றரிக்கிறவனாகவும் இருக்கிறார். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா அலுவலகங்களை மேலும் விருப்பமாயிருக்கிறது. மாட்டை வெட்டுகிறவன் எப்படி இருக்கானா? காணிக்கை படைக்கிறவன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொலை செய்கிறவனா இருக்கிறானா? ஆட்டை பலியிடுகிறவன் நாயை பழுத்திருக்கிறவனா இருக்கிறானா? காணிக்கை படைக்கிறவன் பன்றியின் ரத்தத்தை படைக்கிறவனாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நாங்க பாவத்தோட வாழ்ந்துவிட்டு கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு நாங்கள் படைக்கும் ஒவ்வொரு காணிக்கையும் பன்றியும் ரத்தம் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் பன்றியின் ரத்தத்தை படைக்கிறோமா அல்லது தேவ சமூகத்தில் தேவனுக்கு காணிக்கை படைக்கிறோமா என்று எங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காலம் கொள்ளாததாய் இருக்கிறது. தேவ வசனத்தை நாங்கள் நன்றாய் உணர்ந்தவர்களாய் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்தால்தான் எல்லா பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24வது வசனம். மத்தேயு 5, 23, 24. 23 முதலாவது வாசிங்க. சரி, ஓகே, போதும். என்ன சொல்றாரு கர்த்தர்? உன் சகோதரனோடு உனக்கு ஒரு பகை இருந்துச்சு
போயிட்டு நீ யாரு கூட பிரச்சனையா இருக்கிறியோ, யாரு கூட கோபமா இருக்கிறியோ, யாரு கூட பகை வைத்துக் கொண்டு இருக்கிறியோ, அந்த பகையை சரி செய்து விட்டு பின்பு காணிக்கை எடுத்துட்டு என் சமூகத்துக்கு வா. ஹல்லேலூயா. பகையை கர்த்தர் சொல்கிறார். அதாவது நம்ம எல்லாம் ரொம்ப நினைப்போம், நம்ம விபச்சாரம்னா கர்த்தர் அது பெரிய பாவம். நம்ம போய் சொல்றது, திருடுறது, மற்றவங்களோட பகையா இருக்குது, பேசாம இருக்குது, அப்படியெல்லாம் அதெல்லாம் பெரிய பாவம் கிடையாது இல்லையா? அப்படிதான் நாம அது நம்ம இதயத்துல அப்படி போயிருச்சு. ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இருந்தால் அதுவே பாவம் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல தேவன் சொல்றாரு, உனக்கு அடுத்தவனுக்கு செய்ய உனக்கு திராணி இருக்கு. ஒரு உதவி, ஒருத்தையும் 50 ரூபாய் கேட்கிறாங்க, அவனுக்கு 50 ரூபாய் நம்ம கொடுக்கலாம். ஆனா அந்த கொடுக்க முடிஞ்ச நேரத்துல நாம ஒருத்தருக்கு 50 ரூபாய் கொடுக்க இல்லைன்னு சொன்னா அதுவே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஒரு பாவமா, இது எனக்கு வேணும்ல அப்படின்னு நம்ம அந்த பெரிய பாவங்களை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். சின்ன சின்னதா அப்படி விட்டுறோம். ஆனா தேவன் பார்க்கிற மாதிரி நம்ம பக்கமா தேவன் பார்க்க மாட்டோம் இல்லையா? தேவன் ஒரு மாதிரி பார்ப்பாரு, நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, நீ பகையோட, அதாவது நீ பாவம் பண்ணனது இல்ல, உனக்கு அவன் மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சு நீ நினைச்சீங்கன்னா அப்படியே காணிக்கை வச்சுட்டு அவங்க கூட பேசி ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. ஏன்னா பகையோடையும் மனசுல வைராக்கியத்தை வைத்துட்டும் கோபத்தோடையும் வெறுப்போடையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் கொடுக்க வேண்டாம் என்று தெளிவாக சொல்கிறார். இது நான் சொல்லல, வசனம் தெளிவாக சொல்கிறது. வேணாம். தேவன் என்ன சொல்றாரு, அந்த காணிக்கை எனக்கு வேணாம். ஏன் நாம அப்படி காணிக்கை செலுத்துகிறோம் இல்லையா? கர்த்தருக்கு என்ன காசு இல்லையா? அவர் பெச்சக்காரரா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், எல்லாத்துக்கும் கொடுக்கிறவரே அவர் தான். அவருக்கே நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம். ஏன்னா நாம கொடுத்தாலும் அவர் சாப்பிட போற மாதிரி, நம்ம கொடுக்காத முடியக்கார குடும்பம் தான் சாப்பிடுவோம். ஆனா அது நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அதை சோத்திரம் பண்ணி ஜெபித்து வேண்டி நாங்கள் எடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். ஆனால் நம்முடைய இஷ்டம் போல் வசனத்தை விட்டு நாங்க வெளியில வந்துடுறோம். வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எதை செய்தாலும் பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேதம் என்ன சொல்கிறது என்றால், வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாங்க என்னதான் தலைகீழ ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிதானே? வேதத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்ம வேதத்துக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் கீழ்ப்படி 100% நம்ம எல்லாருமே கீழ்ப்படினோமா? ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அத்தனை வசனங்களுக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? இல்ல இல்ல. அப்ப அத்தனை வசனத்துக்கு நாம கீழ்ப்படியாம நாங்க இருந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் கர்த்தர் என்ன சொல்றாரு? அருவருக்கிறேன்னு சொல்றாரு. அது அவருக்கு பிரியம் இல்லையா? அப்ப நம்ம பெர்ஃபெக்ட் நம்ம நினைப்போம் இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா வாழ்ந்துதான் ஆகணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சின்ன சின்ன காரியங்களை நாங்க கர்த்தருக்காக முன்வைத்து போனோம்னா நிச்சயமா பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு உண்மையா இருப்பார். ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட பகையோ பாவமோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் நம்ம காணிக்கையை கொண்டு வர வேணாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஒப்புரவாகிட்டே வந்து எனக்கு காணிக்கையை செலுத்து. பாவத்திற்கு பரிகாரம் ஆகிவிடும் என்று நாங்க என்ன பண்றோம்? நிறைய காணிக்கை நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம பண்ணிட்டு என்ன நினைக்கிறோம்னா நம்ம பண்ற பாவத்துக்கு அது பரிகாரம் ஆகிவிடும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்ம பாவத்தோட என்ன கர்த்தருடைய சமூகத்துல படைத்தாலும் அது பன்றியின் இரத்தம் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம்.
இந்த வார்த்தையை நாங்கள் நிறைய ஊழியக்காரங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இல்லை. பிள்ளைகளை சரியா வளர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்கள் பார்க்கணுங்கன்னா ஊழியக்காரங்க பிள்ளைங்க தான் ஸ்டைல உச்சத்துல போயிருக்கிறாங்க. ஊழியக்காரங்க பிள்ளைங்க தான் இங்க வலிச்சு அங்க வலிச்சு ஸ்டைலின் உச்சத்துக்கே இருக்கிறாங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தினாதான் அவன் வயசானாலும் கர்த்தருக்கு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனா இருப்பான். நாம் உதாரணமாக பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13-14 வாசிப்போம். ஏலி என்ற ஒரு ஆசாரியன். ஏலி என்ற ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகளை அவன் எப்படி வளர்க்கிறான், அதனால் என்ன சம்பவித்தது என்று நாங்கள் பார்ப்போமானால் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். சீக்கிரமாக எடுத்தவர்கள் வாசிங்க. ஏலி பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி என்றால் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். அப்ப நாங்க பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை என்றால் என்ன வரும் என்று கர்த்தர் சொல்கிறார்? அது என்னவா? பிள்ளைகளை நாங்கள் சரியாய் வளர்க்கவில்லை என்றால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் எத்தனையோ பாவங்களை சொல்லியிருக்க, நாம என்னென்ன பாவங்களையோ நம்ம நினைச்சிட்டு அது மட்டும் தான் பாவம், அதுதான் பாவம்னு சொல்லிட்டு இருக்கோம். யாராவது நினைச்சு பாத்துருமா பிள்ளைய சரியா வளர்க்கலன்னா அது பாவம்னு நினைச்சு பார்த்திருப்போமா? இல்ல. அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு பிள்ளைய சரியா வளர்க்கலன்னா அவை குடும்பத்துக்கு நான் நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் செய்த பாவம் பலியினாலாவது என்னது, பலியினாலாவது ரத்தத்தினாலா காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை. பழைய ஏற்பாடு காலத்துல நாங்க பாவம் பண்ணோம்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவ நிவர்த்தி இருந்தது இல்லையா? விபச்சாரம் செய்தா இது பலி கொடுக்கிறது, ஒருத்தனை அடிச்சா இப்படி, இன்னொருத்தன மனைவியை நெசிச்சா இப்படி, அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாவ நிவர்த்தி பலி இருந்தது. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, இவன் பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தம் அதை நான் காணிக்கையில சரி பண்ண மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது புதிய ஏற்பாடு காலத்துல தான் கிருபையின் காலம். பழைய ஏற்பாடு காலத்துல அடி சாகுறதுன்னா சாகுறது, அப்படிதான் கர்த்தர் நடத்தி வந்தார். அப்போ அந்த காலத்துல ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. நம்ம பாவம் தெரியாம கூட நம்ம பாவம் பண்ணிட்டா நமக்கு ஒரு பரிகாரம் இருந்தது. ஏதாவது ஒரு பாவ நிவர்த்தி பண்ணி நம்ம பாவத்தை தொடச்சிடலாம், கழுவிடலாம். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார், இவன் பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தம் இவன் என்னன்னா காணிக்கையினாலாவது பலியினாலாவது இவன் நான் இறங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா இவன் குடும்பத்தையே நான் மன்னிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. ஏலி யாரு? ஆசாரியன், வேதத்தை போதிக்கிறவன். 24 மணி நேரமும் அவன் தேவ சமூகத்திலே தான் இருந்தான். 24 மணி நேரமும் வேதம் கை, வேதம் கை, வேதம் கை. பிள்ளைங்க வெளியில நின்று என்ன பண்றாங்க? விபச்சாரம் பண்றாங்க, காணிக்கை கொண்டு வரவங்களோட கேலி பண்றாங்க, காணிக்கையை கொண்டு வந்து அதை எடுத்து சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரனோட பிள்ளைகள் வெளியில இருந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள ஊழியக்காரன் என்ன பண்றான்? அப்பா தேவ சமூகத்துல இருக்கிறான். அப்ப அவனுக்கு கொடுத்த வேலை என்ன? பிள்ளைகளை கொடுத்தால் பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். நமக்கு குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தை நாங்க சரியாய் பார்க்க வேண்டும். ஊழியத்தை கொடுக்கிறான்னா ஊழிய
குடும்பத்தை பார்க்க வேண்டும். ஆனா ஏலி ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் குடும்பத்தையும் கொடுத்தாரு, ஊழியத்தையும் கொடுத்தாரு. அவை ஊழியத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தான். பிள்ளைகள் தறிக்கெட்டு போனாங்க. அதனால என்னாச்சு? என்ன நடந்தது? குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு போட்டார். அதுவும் விட ஒரு சாபம் கொடுக்கிறாரு. இந்த குடும்பத்துல வாழ வயதுல இனி யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது யங் ஏஜ் வரைக்கும், வயசாகிற வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் யங் ஏஜ்லயே செத்து போயிடுவாங்கன்னு ஒரு சாபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ ஏலிக்கு வேதம் வாசிக்கிறவனுக்கு, வேதத்தோட இருக்கிறவனுக்கு, தேவ சமூகத்தில் இருக்கிறவனுக்கு வேதம் தெரியவில்லை. வேதம் தெரியாதனாலதான் பிள்ளைகள் தறிக்கெட்டு போறதை உணராதிருந்தான். கடைசியில பிள்ளைங்களோட சேர்த்து அப்பாவும் முழு குடும்பத்தையும், மருமக செத்து போயிட்டாரு, அப்பா செத்து போயிட்டாரு, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, எல்லாம் சப்ஜெக்டே க்ளோஸ். அதுக்கு பரம்பரையே கிடையாது அவங்களுக்கு. அப்படியே கர்த்தர் இல்லாம பண்ணிட்டார். எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான நிலைமை. ஆனா நாம என்ன சொல்றோம்? இல்ல, நாம தேவ சமூகம், நாங்க தேவனோட இருந்தா நம்ம பிள்ளைகளை ஆண்டவர், அந்த கதையெல்லாம் போய் கதை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஊழியத்தை நான் தேவன் கொடுத்தார், ஊழியத்தை நம்ம சரியாய் செய்ய வேண்டும். நமக்கு குடும்பத்தை கொடுத்தார், குடும்பத்தை செய்ய வேண்டும். பிள்ளைகளை கொடுத்தால் பிள்ளைகளை சரியா நாம் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை கொடுத்த அப்புறம் நாங்க அப்படியே அங்க உட்கார்ந்தா பிள்ளைகளை யார் பார்த்துக்கிறது? சரி, பிள்ளைகளை கொடுத்தால் பிள்ளைகளோட என்ன ஊழியத்தை யார் பார்த்துக்கிறது? எல்லாவற்றையும் தேவ ஞானத்தோடு சரியாய் செய்ய தான் தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலத்துல இது இல்லாதனால தான் எல்லா குடும்பங்களிலேயும் பிரச்சனை. எல்லா ஊழியக்காரங்க பிள்ளைகளும் தறிக்கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு சபை, ரொம்ப பெரிய சபை, விசுவாசிகள் ஏராளமான பேர் இருக்காங்க இந்த வத்தலே, பெரிய ஒரு ஊழியக்காரர். ஆனா அவனுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க. திருமணம் பயங்கர கிராண்டா நடந்தது. ஒரு மாசம் தான் மனைவி அவனோட இருந்தாங்க. அடுத்த நாள் போயிட்டாங்க வீட்டுக்கு. பார்த்தா ரோமோசெக்ஸ். அவரு பெண்களோட இருக்க முடியாது. அப்ப ஓரினை சேர்க்கையை வெறுக்கிற ஆண்டவர், ஓரினை சேர்க்கையினால்தான் அன்னைக்கு சோதோம் குமாரா ஆண்டவர் அழிச்சாரு இல்லையா? அதே பாவத்தை பண்ணிக்கிட்டு அவங்க புல்பீட்ல நின்று பிரசவம் பண்றாங்க. அப்பா பாஸ்டர், புள்ள எப்படி, ஆனா அப்பா கொடுக்கிறாரு, அவங்க வர்ஷிப் பண்றாங்க, பிரசவம் எல்லாமே பண்றாங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்க? வேத அறிவு எங்க? தெளிவாய் சொல்லுது. கர்த்தர் அருவருக்கிற பாவத்திலே இதுதான், ஓரினை சேர்க்கை தான் ரொம்ப பயங்கரமான பாவம். கர்த்தர் அருவருக்கிற வெறுக்கிற அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டு முள்பீட்டுக்கு வந்து கர்த்தரையே பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அதை கேட்டு ஒரு ஏராளமான கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அங்குள்ள ஜனங்களுக்கும் வேத அறிவு இல்ல, போதிக்கிறவனுக்கும் தேவ அறிவு இல்ல, இருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் தேவ அறிவு இல்ல, யாருக்கும் இல்ல. அப்ப யார் இப்போ உங்களுக்கு புரியுது? யார் நிமித்தம் தேசத்துல பிரச்சனை, பஞ்சம், போராட்டம், கொள்ளை நோய், எல்லா அழிவும் காரணம் யாரு? அந்நிய ஜனங்களா? நாம துணிகரமா தப்பு பண்ணிட்டு மத்தவங்களை நாங்க குறை சொல்லிட்டு இருக்கோம். நாம என்னைக்கு திருந்துறோமோ அன்னைக்கு தேசத்துல கர்த்தர் சேமத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே போல நாங்க இன்னொரு ஸ்டோரிய பார்ப்போம்னா, சிம்சோனுக்கு நடந்தது என்ன? இதேதான் சிம்சோனுக்கு நடந்தது. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 3வது, 4வது, 5வது வசனத்தை நாங்கள் ஆதாரமாக வாசிப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 3, 4, 5. இருக்கா இல்லையா? நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 3, 4, 5. பத்தவே தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மறதியான நீ கற்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் குடியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கத்தை படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை எஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி வெற்றிக்கு உட்கத் தொடங்குவான் என்றார். 5வது வசனம் இப்படியாக சொல்லுது. ஆண்டவர் வந்து தன்னுடைய தாய்க்கு அவ குழந்தையை கேட்டாள் என்ற வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்றான், நீ ஒரு குழந்தையை பெறுவர். ஏன்னா அவருடைய வயிற்றுல இப்படி ஒரு குழந்தைய வைக்கணும்னு நாங்க தேவன் தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்போ இந்த புள்ள தான் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும்.
இந்த பிள்ளை எப்படியெல்லாம் வளரணும்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? உனக்கு பிள்ளை உருவாக போகுது, ஆனா நீ கூட என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும். திராட்சை ரசம் குதிக்க கூடாது. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ பரிசுத்தம். அப்ப நம்ம சிந்தித்து பார்ப்போம், தேவன் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். அந்த பிள்ளை எப்படி பரிசுத்தமாய் பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க. அதனாலதான் இவ்வளவு கட்டளைகளை தேவன் அவங்களுக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் நீ இருக்கணும், பிள்ளை பிறந்தால் இப்படித்தான் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 5வது வசனம், நீ கர்ப்பத்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நஸ்ரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நஸ்ரேயனாய் இருப்பான். இந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல. நஸ்ரேயன் என்றால் திருமணம் பண்ணக்கூடாது, தீட்டு வீட்டுக்கு போக கூடாது, அதாவது செத்த வீடுகளுக்கு போக கூடாது. நஸ்ரேயனா பிரித்தெடுக்கப்பட்டவன், அவன் திருமணம் செய்யக்கூடாது, தீட்டுள்ள இடங்களுக்கு போக கூடாது, சாவு வீட்டுக்கு எங்கேயுமே போக கூடாது. அதுதான் நஸ்ரேய விரதம். அப்ப தேவன் பாருங்க, இவன் எப்படி பரிசுத்தமாய் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. எப்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆனா அங்கேயும் துர்பாக்கியம் என்ன நடந்தது? தேவனுடைய திட்டத்தை சிம்சோன் என்ன பண்ணினான்? மாற்றி போட்டான். இதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர். சிம்சோன் மாத்திரம் கிடையாது, அவனுடைய பெற்றோரும் இதுக்கு காரணம். தேவன் கொடுத்த திட்டத்தின்படி பிள்ளையை வளர்க்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் நஸ்ரேயன்னா என்னன்னு சொல்லி. வாசிப்போம், அது அடுத்த அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். 14, 2, 3. திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, இம்மாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திலே ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். சரி, ஓகே, ரைட். அவன் என்ன சொல்றான் அம்மா கிட்ட, திம்னாத்திலே எனக்கு ஒரு பெண்ணை கண்டேன், அவனுடைய கண்கள் என்ன ஆயிட்டு இச்சைப்பட்டுச்சு, நான் ஒரு பெண்ணை கண்டேன், அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தாங்க. அப்ப அவங்க அம்மா அப்ப என்ன சொல்றாங்க? வாசிங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனவனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சரி, அப்போ தேவன் அவருக்கு அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? இவனை நஸ்ரேயனாய் வளர்க்க வேண்டும் என்றுதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? அவன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி வந்துட்டான். அப்ப இவங்க என்ன சொல்லணும்? நீ திருமணம் செய்யக்கூடாது என்று தேவ கட்டளை அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் நீ அந்த ஊர்ல போய் பொண்ணு எடுக்கிற, நம்ம ஊர்ல பொண்ணே இல்லையான்னு கேக்குறாங்க. அப்ப தேவனுடைய திட்டத்தை யார் மாற்றி கொடுக்கிறது? முதலாவது அவனுடைய பெற்றோர். ஏன்னா அவன் வயிற்றுல இருக்கும் போதுதான் அவங்க அம்மாவுக்கு சொல்றாரு, ரைட்டா? அப்போ அவனுக்கு தெரியாது, அப்ப பெற்றோர்களுக்கு தான் தெரியும் தேவன் எனக்கு சொன்னபடி நான் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று. அப்ப கடைசியில் என்ன பண்ணாங்க? 2 பேரும் சேர்ந்து தேவ திட்டத்தையே மாற்றி போட்டுட்டாங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன நடந்தது? ஒரு மகிமையான ஒரு பெலத்தை சிம்சோனுக்கு ஆண்டவர் வச்சிருந்தார், ஒரு மகிமையான ஊழியத்தை வச்சிருந்தார். இஸ்ரவேலை ரட்சிக்க கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் தான் சிம்சோன். அவங்க சாதாரண தாயினால அவங்க பிளான் பண்ணி அவங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது. சிம்சோன் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்டவன் தான் சிம்சோன். ஏன்? தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை கடைசியில என்ன ஆனது? இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க வந்தவன் கடைசியில கேலி கூத்தாய் மாறிவிட்டான். எத்தனை பொண்ணுங்க, அதுக்கப்புறம் எத்தனை பொண்ணுங்கள்ட்ட போறான். ஒரு பொண்ணையே திருமணம் செய்யக்கூட வேண்டாம் என்று சொன்ன தேவன் இவன் அடுத்து 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 எத்தனை பொண்ணுங்க கூட போறான். கடைசியில போனது நிமித்தம் என்ன ஆச்சு? தேவன் அவனை விட்டு போய்விட்டார். அது கூட அவனால உணர முடியல. தேவன் அவனை விட்டு போனதே அவனால உணர முடியல. தேவன் நமக்குள்ள வர்றது தெரியும், ஆனா போறது தெரியும். நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப தைரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, இன்னைக்கு பேசினாரு, நேற்று பேசினாரு, இப்ப வந்து பேசினாரு, அப்ப பேசினாரு, ஆண்டவர் என்னோட இருக்காரு. ஒன்னும் இல்ல, ஆண்டவர் இல்ல, அது நமக்கு தெரியல. அந்த மென்டாலிட்டியோட இருப்போம் நாம. ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் நடத்துறார், அவர் தான் எல்லாம் பண்றாரு. ஆனா தேவ ஆவியான நம்மளை விட்டு எப்ப போறான்றது நமக்கே புரியாது. அந்த மேல் இதுல இருந்து நாம இருப்போம். தேவ ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்றது அவங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும், இல்லையா?
அப்போ சிம்சன் என்ன பண்றான், தேவ ஆவியானவர் அவனை விட்டு போனதே அவன் அறியாமல் இருந்தான். வளமை போல அப்படியே எழுப்புறாரு, தேவனோட இருக்கிறான்னு சொல்லி. என்ன நடந்தது? அவனால் எழும்ப முடியவில்லை, கட்டுகள் அறுக்க முடியல, புடிச்சிட்டு போயிட்டாங்க. எந்த கண் அவனை இச்சைப்பட வைத்ததோ அதே கண்ணை ஆண்டவர் புடுங்கி போட்டார். இதைதான் ஆண்டவர் செய்வார். ரொம்ப நம்ம மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் பிடுங்கி போடுவார், இல்லைன்னா அடிப்பார், உதைப்பாரு, எது வேணாலும் செய்வார் இல்லையா? அப்ப தீட்டு இடத்துக்கு படக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் கடைசியில சிம்சோன் என்ன பண்றான்? அப்ப அவனுடைய தாய் என்ன பண்ணிருக்கா? அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கவில்லை. அவனுடைய தாய் சொல்லி சொல்லி வளர்த்தல. நீ பணத்து பக்கம் போக கூடாது, செத்த வீட்டுக்கு போக கூடாது, முடிய வெட்டக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்று தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லி 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 வளர்க்கணும் இல்லையா? கடைசியில என்ன பண்றான்? போகும்போது ஒரு சிங்கத்தை அடிக்கிறான், அது செத்து போயிருது. வரும்போது பாக்குறான், சிங்கத்திலோட உடம்புல என்ன இருக்கு? தேன் கூடு கட்டி இல்லையா? செத்த பிரேதத்துல தேன் கூடு கட்டுமா? தேன் எங்க கூடு கட்டும்? எங்க கூடு கட்டும்? டீச்சர் சொல்லுங்க. தேன் எங்க கூடு கட்டும்? மரத்துல தானே? அட மரத்துல, சரியா? அப்போ ஒரு செத்த பிரேதத்துல எப்படி தேன் இருந்தது? தேன் எப்படி? ஒரு பிரேதம் இருந்தா அங்க புழுதான் இருக்கும், புழு மட்டும்தான் இருக்கும். தேன் எங்க இருந்து வந்தது? இதுதான் ஆவிக்குரிய ரகசியங்கள். இதுதான் வேத வசனத்தை நாங்கள் நன்றாய் ஆராய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த பிரசங்கத்தை நான் முன்ன பண்ணிருக்கேன் இல்லையா? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சிம்சோனுடைய பிரசங்கத்தை நான் பண்ணிருக்கேன். அப்போ தேன் ஒரு சிங்கத்துல உடம்புல இருக்கு, ரைட்டா? அப்போ அந்த தேன் பாவத்துக்கு அடையாளம். பாவம் நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அது இனிமையா தான் இருக்கும், சுகமா தான் இருக்கும் இல்லையா? அப்படித்தான் நம்ம பாவம் இழுக்கும். அப்போ தேன் பாவத்துக்கு அடையாளம். சிம்சோன் வரும்போது வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அந்த ஊருக்கு வரும்போது திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வந்தது. அப்படிதானே இருக்கு, வாசித்திருக்கோம்ல? அப்படிதானே இருக்கு. அப்ப திராட்சை தோட்டத்துக்குள்ள இருந்து சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்துல சிங்கம் இருக்குமா? சிங்கம் எங்க இருக்கும்? ஆட்டுல இருக்கும். திராட்சை தோட்டத்துக்கு எப்படி சிங்கம் வந்தது? வாசிக்கும் போது யோசிச்சிருப்போமா? அதுல இருக்கு, அப்படியே நம்ம வாசிட்டு போறது. என்னது, சிம்சோன் உள்ள எண்டரானா, சிங்கம் வந்தது, சிங்கத்தை அப்படியே அடிச்சு போட்டு போனா, திருப்பி வந்தான், வரும்போது தேன் இருந்தது, அதை சாப்பிட்டான், அம்மா அப்பாவுக்கும் கொடுத்தான், அப்படியே வந்தான். இப்படிதான் நாங்க வாசிக்கிறோம். சிங்கம் எப்படி திராட்சை தோட்டக்குள்ள இருந்து வந்தது அப்படின்னு யோசித்தோமா? அந்த சிங்கம் சாத்தானுக்கு அடையாளம், பிசாசுக்கு அடையாளம். பிசாசு பாவத்தை கொண்டு வருகிறான். திராட்சை தோட்டத்துக்கும் சிங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப வேத அறிவு இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அப்படி ஏதோ கதை இருக்கு, நம்ம வாசிக்கிட்டே போயிட்டோம். அந்த ஞானத்தோட, அந்த தேவ ஆவியானவருடைய கிருபையோட நம்ம வசனங்களை, நான் அன்னைக்கும் யாருக்கு சொன்னேன், ஒரு வசனத்தை 2-3 தடவை திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஒரு வசனத்தை நம்ம ஒரு தடவை வாசிச்சா புரியாது. ஒரு வசனத்தை நம்ம 2-3 தடவை வாசிக்கணும். இப்ப நம்ம பைபிள் வாசிட்டு போகும்போது ஒரு வசனத்தை 2-3 தடவை வாசிக்கும் போதுதான் அதுல உள்ள ரகசியம் ஒரு துண்டாவது நமக்கு டக்குன்னு உணர்த்தப்படும். அப்பதான் நமக்கு புரியும். அப்ப ஏதோ இருக்கு, நாங்க வாசிட்டு போக முடியாது. அப்போ இந்த வேத அறிவு இல்லாதனால்தான் அந்த சிம்சோனின் கதி அப்படியானது. எப்படி ஒரு மகா பெரிய பலவானவன், மகா பெரிய பராக்கிரமசாலி, தேவனால் உருவாக்கப்பட்டவன், கண்கள் பிடுங்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாவாட்டிட்டு இருக்கான். மகாவீரனா இருக்க வேண்டியவன் கடைசியில மாவாட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு துர்பாக்கிய நிலை பாருங்க. இந்த வேத அறிவு இல்லைன்னா நம்ம நிலைமையும் இதே மாதிரிதான். நம்ம யாரா இருக்கலாம், ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், செய்யாதவங்களா இருக்கலாம், சபைக்கு வரவங்களா இருக்கலாம், வராது யாரா இருந்தாலும் வேத அறிவு நமக்கு இல்லைன்னா இப்படித்தான் நம்ம வாழ்க்கை சின்ன பின்னமாகி போய்விடும். ஒரு தடவை சொன்னான், ஒரு ஆண்டவர் இருந்தார், ஆவியானவர் இருந்தாரு, அதே தோட்டோட கடைசியாவும் சரி ஆவியானவர் இருக்காரு, ஆனா போய்விட்டது அவன் அது இல்லை. அப்ப ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அங்க வெறும் 0ன்றது நமக்கு கடைசியில தான் புரியும். அப்ப எல்லாமே
எண்டு முடிஞ்சிடும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப உணர்வுள்ளவர்களா இந்த கடைசி காலத்துல இருக்க. ஏன்னா நாங்க இப்ப மற்றவங்கள கத்திரக்குள்ள நடத்த வேண்டிய, அப்ப நமக்கு வேத அறிவு கட்டாயம் முக்கியம். நம்ம வேதத்தை நம்ம தெரியாம வசனத்தை தெரியாம சொல்ல முடியாது. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நேற்று ஒரு மீட்டிங் போனோம், சுவிசேஷம் சொல்றது எப்படி அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, எங்க விசுவாசிங்க அழகா சுவிசேஷம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. எப்படி அப்படின்னு கேட்கல, அவங்களோட சபை விசுவாசி ஒருத்தருக்கு சொல்றாங்க, பஸ்ல போய் உட்கார்ந்தாராம் ஒருத்தருக்கு. அப்பாடா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நாங்க சுவிசேஷம் சொல்லுவோம்னு உட்கார்ந்தாராம். எப்படி ஆரம்பிக்கிறது? அவருக்கு சொல்றாராம், நான் உன்ன பெரிய சண்டியா இருந்தேன், ஒரு நாளைக்கு இத்தனை பேரை அடிப்பேன், அத்தனை பேரை அடிப்பேன், பெரிய குட்டிக்காரன், காலைல போட்டு மிதிப்பேன், அவ்வளோ எனக்கு அவ்வளோ பவர் இருந்தது, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாராம். ஏன்னா ஆண்டவர் நான் அப்படி இருக்கேன், இப்ப இப்படி இருக்கேன்றத சொல்ல வராரு. சொல்லிக்கிட்டே இருந்தாராம். பஸ்ஸோடு வந்துச்சு, அவர் இறங்கிட்டாங்க. அப்புறம் அவரு கேட்டவரே வீட்டுல போய் சொல்றாராம், இப்போ ஐயோ பஸ்ல ஒரு பைத்தியக்காரன் ஏறுனா என்ன வச்சு வாங்கிட்டான், இருக்கவே முடியல. அவன் பெரிய பாப்பா அப்படியா இப்படியா அப்படியெல்லாம் சொன்னான், கேட்கவே முடியல. எங்க இருந்தா வந்தானோ தெரியாது என் பக்கத்துலன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்தாங்களாம். இன்னொரு சிஸ்டர் போய் சொல்லி சொல்றாங்க, இப்படி எங்க பாஸ்டர் சூப்பர், அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை நீங்க பார்க்கவே முடியாது, அவர் பேசினா தேன் ஒழுகுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவர் சொன்னதுங்க, நான் சொல்லல. தேன் ஒழுகுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க, ஒரு நாள் வந்து பாருங்க, இப்படி போவாரு, இப்படி இருப்பாரு, இப்படி பேசுவாரு. அவர் கேட்கிறாரு, என்ன பத்தி அப்ப சுவிசேஷம் சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரை பத்தி, என்ன பத்தி கிடையாது. என்ன பத்தி அவன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து ஏதாவது பேச போல, என்னடா இப்படி சொல்லி கூட்டுவாங்க, இவரன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் எப்படி சொல்றதுன்னா அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். அப்படி சொன்னார். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கு காலங்கள். சுவிசேஷம் சொல்ல நமக்கு தெரியாது, வேத வசனம் தெரியாது, வேத அறிவிச்சு. அப்போ வேத வசனம் நமக்கு தெரிந்தாதான் நம்ம மற்றவர்களோடு எப்படி சுவிசேஷம் சொல்றது, எப்படி ஆண்டவரை பத்தி சொல்றதுன்றது நமக்கு புரியும். அப்ப கட்டாயம் நம்ம இந்த கடைசி காலத்துல வேத அறிவு உள்ளவர்களாய் கட்டாயம் இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். சரியா? இந்த வேத அறிவு இல்லாதனால்தான் சிம்சோன் தேவனுடைய திட்டத்தை எவ்வளவு தேவன் வருத்தப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். யோசித்து பார்ப்போம். எவ்வளவு ஒரு கொடுமையான தேவ திட்டம். இதே போலதான் ஆதாம் ஏவாள் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? தேவனுடைய திட்டத்தை அப்படியே மாற்றி போட்டுட்டாங்க. தேவனுடைய திட்டம் என்னது? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கணும், இவங்க 2 பேரும் அங்க வைக்கணும். இதுதான் தேவ பிளான் இல்லையா? தேவன் ஆதாமை படைப்பதற்கு முன்பதாகவே ஆணையும் பெண்ணையும் படைப்பும்னு தேவன் இருதயத்தில் நினைச்சிட்டாரு. 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் சொல்றாரு, தேவ ரூபத்தின் படியே மனுஷர்களை உண்டாக்குவோமாக அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆதாம படைக்கிறாரு. ஆனா ஆதாமுக்குள்ள ஏவாள வைத்திருக்கிறாரு. கடைசியில என்ன பண்ணாங்க? ஆனா கர்த்தர் ஆதாமுக்கு தான் சொல்றாரு, நீ இங்க போகக்கூடாது, இந்த பழத்தை தொடக்கூடாது, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாமுக்கு தான் சொல்றாரு. அப்ப ஏவாள் இருக்கல. கடைசியில ஏவாள் கொண்டு வந்து கொடுத்தா. இதுதான் எல்லா ஊழியக்காரங்களும் ரொம்ப பிரசங்கம் பண்ணுவாங்க, ரொம்ப டேலண்டா. என்ன சொல்லுவாங்க? ஏவாள் புருஷனை விட்டு போன ஆனாலும் தான் பாப்பாங்க, நீ புருஷனோட இருக்கணும், ஏன் பிரிஞ்சு போன, ஏன் பிரிஞ்சு போன? பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? முந்திரி கொட்டை, ஒரு ரகசியம் சொல்லுவாங்க. இப்படி பெண்களை பத்தி ரொம்ப வர்ணனையா பேசுவாங்க. அப்படித்தானே? குறை சொல்லல ஊழியக்காரங்களை, நான் கேட்டிருக்கதை சொல்றேன். சரியா? அப்ப சொன்னது யாரு? ஆதாமுக்கு தான் சொல்றாரு, பழத்தை சாப்பிட கூடாது. அப்ப ஏவாள் பழத்தை கொண்டு வரும்போது புருஷன் கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த பழத்தை எங்க இருந்து பறிச்ச? ஆண்டவர் ஒரு பழத்தை பறிக்க கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை அந்த பழமா இருக்குமோ? அவன் நினைச்சிருக்கணுமா இல்லையா? நினைக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, கொடுத்ததை சாப்பிட்டு பேசாம உட்காந்துட்டான். அப்புறம் ஆண்டவர் வந்து யார் மேல படி போடுறான்? நீங்க கொடுத்த அந்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா அப்படின்றான். அவன் என்ன பண்றான்? அந்த சர்வம் தான் என்னை வஞ்சிச்சின்னு சொல்றான். அப்போ தேவன் ஆதாமுக்கு கொடுத்த வேலை என்னது? தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கொடுத்தாரு. தோட்டத்தை பாதுகாக்க கொடுத்தாரு. அப்போ பிசாசு எப்படி உள்ள வந்தான்? எப்படி வந்தான்? ஆதாம் சரியாய் தோட்டத்தை பாதுகாத்திருந்தால் பிசாசு உள்ள வர முடியாது. அப்படித்தானே? அப்ப பிசாசால் தோட்டத்தை அவன் பாதுகாக்கல, பிசாசு உள்ள வந்துட்டான். இதே மாதிரிதான் என்ற அநேக குடும்பங்கள். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இது ஒரு சப்ஜெக்ட், இதுக்குள்ள ஆவிக்குரிய ரகசியங்கள் நிறைய ஆண்டவர் வச்சிருக்காரு.
குடும்பம்ன்றது குடும்பம். அப்ப குடும்பம் சரியாய் நடத்தப்படவில்லை என்றால் இன்னொருத்தவங்க உள்ள வந்துருவாங்க. அந்த வராதபடிக்கு நாம தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். சபையை சபையை சரியா பாதுகாக்கலன்னா சைடு வழியா ஓநாய் வந்துடும். அப்படிதான் வேதம் சொல்லுது. பட்சிக்கிற ஓநாய்கள் பக்க வழியாய் உள்ள வந்துருவாங்க. அப்ப குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், சபை பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய ரகசியம். அப்ப பாதுகாக்கப்படவில்லை என்றால் குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும், சபை சின்ன பின்னமாகிவிடும், தேவ திட்டம் சின்ன பின்னமாகிவிடும். கடைசியில் என்ன நடந்தது? ஏவாள் மேல ஆதாம் பழி போட்டான். ஆனா தேவன் ஏவாளை மட்டும்தான் சபிச்சாரு. ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் முழு உலகையும் தேவன் சபிச்சார். அப்படித்தானே? அவன் யாரு செஞ்ச பாவம் கூடுதலா இருக்கு? யாருக்கு தண்டனை அதிகமா இருக்கு? சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அடுத்து நாங்க வாசிப்போம் சகரியாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 7:12. வேதத்தையும் சேனைகளையும் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா பசுபோகம் சேனையில் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. திரும்ப வாசிங்க. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா படுகோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. அப்ப தேவ ஆவியினால் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அனுப்புற வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணலையா? ஆண்டவர் சொல்றாரு, செவி கொடுக்கலையா. இங்க இருதயத்தை நாங்க வைராக்கியமா வச்சிருந்தோம் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம எங்க இருதயத்தை நாங்க வைராக்கியமா வச்சிருந்தோம். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? வாசிங்களின் கடைசி. ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. மகா கடுங்கோபம் உண்டாயிற்று. இப்ப அந்த கடுங்கோபம் தான் உண்டாயிற்று. இன்னும் அது தீர்ற மாதிரி தெரியல. இந்த கடுங்கோபத்தை இல்லாம பண்ற பொறுப்பு யார் கையில இருக்கு? தேவ சமூகத்துல தேவ ஜனங்கள் முழங்கால் படிட்டு தேவனிடத்துல கதறணும். வேற ஒரு வழி கிடையாது. இதுக்கு சொல்யூஷன், இந்த தேசத்துக்கு சமாதானம் வரணும்னா, விலைவாசி குறையணும்னா, சந்தோஷம் வரணும்னா ஒரே ஒரு காரியம், தேவ ஜனங்கள் தேவ சமூகத்துல தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும்னு தேவன் விருப்பப்படுகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வாசிப்போம் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2-3வது வசனம். 2 சாமுவேல் 11:2-3. யாராவது மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 14-15வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மல்கியா 2:14-15. 2 சாமுவேல் 11:2-3 நாங்கள் வாசிப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உபரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌரவாதியாய் இருந்தார். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரியார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் குமாரத்தையும் ஏத்தியாலான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார். சரி, தாவீது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? உப்பரிகை மேல் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உலாவிக் கொண்டிருக்கிறான். ரைட்டா? தாவீது எங்க இருக்கணும்? அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யுத்த காலத்தில் இருக்க வேண்டிய தாவீது என்ன பண்றான்? உப்பரிகை மேல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உப்பரிகை மேல சுத்தினால என்ன நடந்துச்சு? அங்க படைத்தலைவன் அவருடைய மனைவி குடித்து கொண்டு இருக்கிறாரு. அதை இவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன வந்துச்சு? ஆசை வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறபடி நாங்க வாழ வேண்டியிருந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். அப்ப கடைசியில ஒரு ராஜா
தாவீது எப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லையா? ராஜா என்ன பண்றான்? அவனுடைய கணவனை அவனே கொலை செய்ய ஆள் அனுப்புறான். ஏன்? அவளை தனக்கு எடுக்கணும்ன்றதுக்காக. கடைசியில் என்ன நடந்தது? ஆனா தாவீது ஏதோ தப்பு பண்ணிட்டான். ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தது. அவன் தேவனிடத்துல மனம் வருந்தின அப்புறம் திரும்ப அவன் பாவம் செய்யல. அதுதான் அவனுக்கு தேவனுக்கு பிடித்த ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு தடவை தப்பு பண்ணி நான் தேவ சமூகத்துல கதறினா அதுக்கப்புறம் தாவீது தேவனுக்கு சாகுற வரைக்கும் உண்மையா இருந்தான் இல்லையா? அப்ப நாம எந்த வேலையை ஆண்டவன் நமக்கு செய்ய சொல்றாரோ அந்த இடத்துல நாம இல்லாதபடிக்கு நாம இன்னொரு இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நிமித்தம் என்ன ஆகுது? ஒரு உயிர் போயிருக்கு இல்லையா? இதே மாதிரி தாவீது பண்ண ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்வார் ஜனத்தை என்ன வேணாம் அப்படின்னு. ஆனா சாத்தான் வந்து அவன் இருதயத்துல போடுவான் ஜனங்களை என்ன. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம ஜனங்களை அவன் எண்ணிக்கையிட சொல்லுவான். எண்ணிக்கையிடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அத்தனை ஜனங்களுக்கும் பாதையை கொடுக்குறாரு. அப்ப அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்கள் ஒண்ணுமே பண்ணல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் செய்தது தாவீது. கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான். ஆனா தண்டிக்கப்பட்டது ஜனங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு ராஜா செய்த தவறு நிமித்தம் ஜனங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் தண்டிச்சாரு. இதேதான் நம்ம ஒவ்வொருவர் தனிப்பட்ட விதமா நம்ம செய்யற பாவத்தின் நிமித்தம் தேசம் தண்டிக்கப்படும், ஜனங்கள் தண்டிக்கப்படுவாங்க, அழிவுகள் வரும், மரணங்கள் வரும். அப்ப நாங்க தேவனை அறிந்து நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப நிதானமா ரொம்ப பரிசுத்தமா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்று அந்த வேத அறிவும் பயமும் இல்லாத போனனாலதான் அது விசுவாசங்கள்னாலும் சரி ஊழியக்காரங்கனாலும் சரி தரம் கேட்டு போயிட்டு இருக்கோம். தேவனை நாங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து நாங்க அப்படியே பெர்ஃபெக்டா வந்து இருந்துட்டா ஜனங்க நம்மள அப்படியே நம்பிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நாங்க பார்க்கும்போது நாங்க எவ்வளவு கெட்டு போயிருக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க என்ன பண்றோம்? ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். வார்த்தையினால பிரசங்கம் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா எங்களை இருதயத்துக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். அது தேவனுக்கும் தெரியும். அந்த காலத்துல அனனியா சப்ரால் காணிக்கையை கொண்டு வந்தாங்க இல்லையா? தேவன் கேட்கல காணிக்கைய, அவங்க மனமும் வந்து காணிக்கையை கொண்டு வந்து தேவ சமூகத்துல கொடுக்குறாங்க. அப்போ தேவன் கேட்கவே கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட சொத்து அவங்க எதையாவது எடுத்து வச்சுட்டு இவ்வளவுதான் என்னால சபைக்கு கொடுக்க முடியும்னு கொடுக்கலாம். ஆனா அவங்க அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டு கொண்டு போறாங்க தேவ சமூகத்துக்கு. தேவ சமூகத்துல நிற்கும் போதே கேட்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு வந்த? நீ மறைச்சு வச்சு அவ இல்லைன்றான். பொய் சொல்ல தேவையில்லை. அது அவங்களோட பொருள், அவங்களோட பணம். அவங்க எது வேணாலும் சரி, அவங்க எவ்வளவு வேணாலும் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல துணிகரமா போய் சொன்னாங்க. பின்னாடியே மனைவி வரா, மனைவி அதைத்தான் சொல்ற, அவளையும் அந்த இடத்துல அடி, அவளை கொண்டு போறதுக்குள்ளே அவளையும் அடிச்சு போட்டாரு தேவ ஆவியான. ஆனா அந்த தேவ ஆவியானுடைய மகிமை இப்ப சபைகளில் இல்லாதனால தான் அங்க மட்டும் இல்லை, இங்க இருந்து நாம தைரியமா போய் சொல்லி கொண்டு இருக்கிறோம். தேவனை ஏன் தேவன் அடிக்க மாட்டான்னு தெரியும். ஏன்னா இப்ப கிருபையின் காலத்துல போயிட்டு இருக்கோம். ஆனால் தேவனை இது பயங்கர 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 ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். தேவன் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்ற தைரியம். என்னைக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்கும், எத்தனை சபைகள் மூடப்படுனே தெரியல. அந்த 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 பழைய ஏற்பாடு காலத்துல இருந்த சபைகள் மாதிரி இந்த காலத்துல இருந்துச்சுன்னா இன்றைக்கு அது இல்லாதனால தான் எல்லாருமே துணிகரமா நாங்க பாவத்துல வாழ்ந்துட்டு மற்றவங்களை நாங்க குறை சொல்லி கொண்டிருக்கோம். எங்களுடைய பாவங்களை நாங்க மறைக்கிறதுக்கு மற்றவங்களை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைய சூழ்நிலை, இதுதான் இன்றைய போக்கு. இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26. 1 கொரிந்தியர் 11:26. 1 கொரிந்தியர் 11:26. இது நமக்கு ரொம்ப தெரிந்த வசனங்கள் தான். நாங்கள் திருவிருந்து எடுக்கும் போது அதை எப்படி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை திருவிருந்து எடுக்கும் போது அந்த வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். அதை வாசிப்போம் 26ல இருந்து 29 வரைக்கும் சீக்கிரமா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம்
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். சரி, போதும். எவன் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய இரத்தத்தையும் எதை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான்? சரீரத்தையும் இரத்தத்தையும். அப்போ நாங்க எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நாங்க திருவிருந்து எடுக்க போறோம். அப்படி திருவிருந்து எடுக்க போகும்போது நாங்க என்ன பண்றோம்? தேவனுடைய சரீரத்தை நாங்க என்ன பண்றோம்? வாசிங்க அதை வாசிங்க. அதை திரும்ப வாசிங்க. இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். கர்த்தருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஆனா இந்த தேவ பயம் நம்ம கிட்ட இருக்குதா? திருவிருந்து எடுக்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை படுக்கையில போடுவேன். அதாவது பாவத்தோடு ஒரு திருவிருந்து எடுத்தா படுக்கையில போடுவேன்றாரு. அப்படித்தானே? அப்ப திருவிருந்து எடுக்க போகும்போது நம்ம யாருக்கிட்ட அந்த பயம் இருக்குது? இந்த வேதம் சொல்றபடி பயம் எவ்வளவு ஒரு பயங்கரமான வசனம். அப்ப இந்த வசனம் இவ்வளவு சொல்லும் போது நாங்க எப்படி திருவிருந்து எடுக்க போறோம்? தேவ பயம் நம்ம கிட்ட இருக்குதா? இல்ல. ஏன்னா அது இப்போ அந்த வழக்கம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சண்டேயும் கம்யூனியன் கொடுப்போம், எடுப்போம், வருவோம், போவோம். இது வழக்கம். ஆனா தேவ வசனம் என்ன பண்ணுது? மறைக்கப்பட்டு போய் கொண்டது. இதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கிறாங்க. வேத அறிவு நம்மகிட்ட இல்லாதனால நம்மளே நாம சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்மளே நாம சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாவங்களுக்கு சிறைப்படுத்துகிறோம், பொய்களுக்கு சிறைப்படுத்துகிறோம், வஞ்சிக்கிறதுக்கு சிறைப்படுத்துகிறோம், வைராக்கியத்துல சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எல்லாத்துக்கும் சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அறிவில்லாமையினால் சங்காரமாகி கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிற இந்த வேத அறிவை நாம் நம்முடைய இருதயத்தில் எடுத்தாதான் நம்ம சரியாய் வாழ முடியும், தேசம் சரியாய் வாழ முடியும், ஜனங்கள் சரியாய் வாழ முடியும். இன்னுமே நாங்க வசனத்தை நாங்க இருதயத்தில் எடுக்கலைன்னா தேவன் சொல்றபடி இன்னும் 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 ஜனங்கள் சங்காரம் ஆகி கொண்டே தான் போயிட்டு இருப்பாங்க. எண்டே இல்லாம போயிட்டே இருக்கும். என்னைக்கு நாங்க இந்த நாள் நான் கேட்ட வார்த்தையின்படி இனிமே நாங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இந்த வசனத்தின்படி இருக்கா, வசனத்தின்படி செய்யறோமோ, வசனத்தின்படி செய்யறோமோ அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா தான் இந்த பொல்லாத இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், அப்பா ஆண்டவர் எங்க மேல கிருபையா இருக்காரு, இவ்வளோ பேர் சாகுறாங்க, இவ்வளோ பேர் மதிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா நம்மட பரிசுத்தம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கிருபையா இருக்கிறாதான், இன்னும் அடிக்கல, அவ்வளவுதான். அடிக்க ஆரம்பிச்சா நாமளும் நிக்க முடியாது. அப்படித்தானே? ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே பலவீனமானவங்க, எல்லாருமே பாவம் செய்யறோம். ஆனா ஏதோ ஆண்டோட கிருபையினால நாங்க நின்று கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையை நாம இன்னும் 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 போக்கடிச்சோம்னா என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதையும் கர்த்தர் தான் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர்களை நடத்த வேண்டும், கர்த்தர்களை காக்க வேண்டும். இந்த பொல்லாத காலங்கள், இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்கு. இந்த ஜனங்களுக்காக திறப்பிலிருந்து, இந்த நாட்டுக்காக திறப்பிலிருந்து, ஜனாதிபதிக்காக திறப்பிலிருந்து, நாட்டை ஆளுகிறவர்களுக்காக திறப்பிலிருந்து நாங்க ஜெபிக்காம மற்றவர்களை நாங்க குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு நாங்க குறை சொல்கிறத நிறுத்தி விட்டு நாங்க செயலை காட்டுறோமோ அன்னைக்கு தேசத்துல ஒரு எழுப்புதல் கண்டிப்பாய் வரும். ஹல்லேலூயா. நம்ம